ஜோதிடம் வாழ்க பிரபஞ்சம் அற்புதம் ஆனந்தம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். அற்புதம் ஆனந்தம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர், உங்கள் பாரம்பரிய வைத்தியர், உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய் என்பர்களே, அதாவது உங்களுக்கு உங்களுடைய குடும்ப ரீதியான உள்ள பிரச்சனைகளுக்கு தான் இப்போ தீர்வு நான் சொல்ல வரேன். ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருக்குது, குடும்பத்தில் ஒரு சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்குது, குடும்பத்துக்குள்ளே எல்லாரோடும் பகையாக இருக்குது, எதுவுமே நம்ம பொருளாதார முன்னேற்றம் இல்லை, நமக்கு ரொம்ப கடுமையான சூழலுக்கு பாதிக்கப்படுறோம், தடைகள் நிறையா வருது. அந்த மாதிரி ஒரு குடும்ப மேன்மை இல்லாமல் இருக்குன்னு வருத்தப்படக்கூடிய அன்பர்கள் இருந்தீங்கன்னா ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ண பாருங்கள். பல மாற்றம். பரிகாரம் மீன்ஸ் என்னென்னா, வாழ்க்கையில் அதாவது பல கோயில்கள் ஏன்னா அவங்கவுங்க கிரகங்கள் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுடைய நாள் நட்சத்திரம் அதெல்லாம் நான் கேட்கல. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது என்ன செஞ்சால் அந்த கிரகதோஷங்கள்லேருந்து மீண்டு நம்ம வெளியாக முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பேச வர்ற பதிவு. வேறு ஒன்றும் இல்லை. ஆலயங்களுக்கு கூட நீங்கள் செல்ல வேண்டாம். வீட்டில் செஞ்சிட்ருக்க விஷயங்களை மட்டும் கரெக்டாக பாருங்கள். என்ன செய்யணும்னு நான் சொல்லிடுறேன். இப்படிப்பட்டவங்க என்ன செய்யணும்னா, கண்டிப்பாக இந்த உணவுலேருந்து ஆரம்பிக்குது நம்முடைய எல்லா விஷயங்களுமே. உணவு நம்ம எதை உள்ளே அனுப்புகிறோமோ அதுலேருந்து தான் இந்த பிளானட், அந்த கிரகங்களுடைய பவர்களை எது நம்ம அதிகமாக இது பண்ணுறோமோ அதுதான் ஆட்கொள்ளுது. இந்த விடுதலைக்கு, இந்த பிரச்சனைலேருந்து விடுதலைக்கு ஒரு அற்புதமான விஷயங்கள் நம்ம சொல்ல போகிறோம். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண போதும். எல்லாருமே கம்பல்சரியாக இந்த உணவுக்கு வந்துடணும். கொள்ளு, இது கேது பகவானுடைய ஞானகாரகன் சொல்லக்கூடிய கேதுவுடைய உணவு. கேதுவுடைய பொருள் கொள்ளு, ராகுவுடைய பொருள் உளுந்து. நல்லா புரிஞ்சுக்கங்க, ராகுவுடைய பொருள் உளுந்து. இப்போ இந்த கொள்ளு உணவு அப்படிங்கிறது இரவு நேரத்தில் கொள்ளு யூஸ் பண்ணணும். இரவில் தான் அதிகமாக யூஸ் பண்ணணும். இரவு நேர உணவில் கொள்ளை பயன்படுத்தணும். நீங்கள் கஷ்டப்படுற குடும்பம் எதுவானாலும் சரி, கொள்ளு இரவில் விளக்கெண்ணெய் விளக்கு ஏற்றணும். அந்த குடும்பத்தில் விளக்கெண்ணெய் விளக்கு ஏற்றிடணும். கொள்ளு டெய்லியுமே சொல்கிறேன், கொள்ளு பருப்பு சாப்பாடு. கொள்ளு பருப்பு ஏதோ ரசம் வைங்க, கொள்ளை ஒரு நாளைக்கு கொள்ளே சாம்பார் வறுத்து சாம்பார் ஆகுங்க. இந்த கொள்ளு ஏதாவது வகையில் உள்ளே இருக்கணும், அந்த சாப்பாட்டில் இருக்கணும். இல்லை அவிச்சு கூட வச்சுக்கோங்க. ஆமாம், கஷ்டங்கள் தீர வரைக்கும் சொல்கிறேன். இது பகலில் காலையில் தொடங்கி சாயங்காலம் உளுந்து ஆட் பண்ணிங்க. இட்லி அது உளுந்து வந்துடுது. ஏன்னா பிரம்மாண்டத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியது ராகு. அந்த உளுந்து ஏதாவது ஒரு உளுந்த வடையாவோ, உளுந்து டெய்லியும் பகல் உணவில் ஏதாவது ஒரு வகையில் உளுந்தங்கஞ்சியோ ஏதோ ஒன்று இருக்கணும். இது மாதிரி அப்போ ராகுக்கு எது உள்ளே வந்துடுறாங்க டெய்லியுமே, அவங்களாம் நீங்கள் சாப்பிட்றீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் சூரியனையும் சந்திரனையும் பிடிச்சி முழுங்கிறதா நம்முடைய வரலாறு சொல்லுது, சாஸ்திர வரலாறு. இப்போ என்ன கணக்குன்னா, நீங்கள் ராகுவையும் கேதுவையும் முழுங்குறீங்க. ஆமாம், துன்பங்களை விழுங்க வேண்டும். அதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. இப்படி அப்போ விளக்கெண்ணெய் விளக்கு, விநாயகர் படம் வீட்டில் முன்னால் விநாயகர் படம் வச்சுருங்க. மூல முதல்வன் என்று பொருள். அது என்னென்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த தலைகளிலே சிறந்த தலை யானத்தலை தான். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி முருகப்பெருமானுடைய செவ்வாயுடைய வீடாக மேஷம் அமையுது. சரியா? அப்படி பார்க்கும் பொழுது இந்த மேஷத்தில் அந்த பரணி அப்படிங்கிறது தரணியாலும் சொல்லுவாங்க. அசுவினிலேருந்து ஆரம்பித்து பரணி கார்த்திகை 1ஆம் பாதம் வரைக்கும் அந்த மேஷம் முடியும். இதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, காலபுருஷ தத்துவத்தின்படி தலையாயப்பட்டது எது? பரணி. இது மேஷம். மேஷத்தில் பரணி இருக்குது. பரணியினுடைய விலங்காக பரணிக்கு அதாவது தீபம், அதாவது சுடர் தான் முக்கியமாக சொல்லுவாங்க. இதில் விலங்குன்னு பார்க்கும்போது மேஷத்துக்குரிய இதாக யானை உள்ளே வந்துடும். யானையை நம்ம இந்த மேஷராசிக்காரங்க யானையை வணங்குவது ரொம்ப சிறப்பு. யானை படம் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு.
யானை உருவம் பொறித்த விஷயங்கள்லாம் அணிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மாதிரி இந்த மூல முதல்னு சொல்கிறதுனால இந்த விநாயகர் படத்தை இதுதான் முதல். அதை வந்து வீட்டில் போய் வச்சுக்கணும். யானை சிலையோ யானையினுடைய அழகான ஒரு படமோ வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். விநாயகரை வச்சுக்கணும், விநாயகருடைய படம். இதுக்கு விநாயகருடைய சிலை, சின்ன சிலை வச்சாலும் சரி, இது படம் வச்சாலும் சரி, அதுக்கு விளக்கு ஏற்றுறது, வீட்டில் விளக்கு போடுறது வந்து விளக்கெண்ணெயில் போடுங்க ரெகுலராகவே. அது பெரிய மாற்றத்தை கொடுத்துரும். இது போக இது சொல்லிட்டேன்னா, கம்பல்சரியாக வந்து நீங்கள் வந்து இந்த உணவு ஒன்று போயிட்டுருக்கு. இந்த சனிக்கிழமை மட்டும் நீங்கள் சனிக்கிழமை தோறுமே தயவு செஞ்சு மாமிச உணவு சாப்பிட்றாதீங்க. சனிக்கிழமை ஆகவே ஆகாது. அதே போல் செவ்வாய்க்கிழமையும் ஆகவே ஆகாது. செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் தயவு செஞ்சு மாமிசம் சாப்பிட்றவங்க தவிர்த்துருங்க அதை. ஏன்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி இந்த தவிர்த்துட்டாலே ஒரு பெரிய மாறுதல் ஏற்படும் உங்களுக்கு. அதே இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுடைய உணவு பழக்கத்தில் முக்கியமாக நீங்கள் வந்து சேர்த்துக்கிற உணவாக வந்து இந்த வரகு இருக்கட்டும். பல வரங்களை அள்ளித்தரக்கூடிய வரகு. அது விளையாட்டு இல்லை. வரகு அரிசி தொடர்ந்து நீங்கள் வரகு அரிசி சாதம் சாப்பிட உங்கள் வாழ்க்கை வளம் பெறும், மறந்துடாதீங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப கஷ்டமான வீடுகளில் வந்து வாரத்தில் ஒரு முறையாவதும் அது செவ்வாய்க்கிழமையில் வாழைக்காயை வெட்டி, அது பெரிய பரிகாரம். வாழைக்காய் வெட்டி பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. வாழைக்காய் வெட்டினாலே பரிகாரம் தான் அது செய்யுங்க. அதே மாதிரி கண்டிப்பாக வியாழக்கிழமையில் தேங்காய் உடைச்சிருங்க. தேங்காய் உடைச்சிங்கன்னா வெளியே உடைக்க சொல்ல, தேங்காய் வீட்டில் உடைச்சி தேங்காயில் செய்கிற விஷயங்கள், அந்த கொண்டக்கடலை அவிக்கிறது, அதில் தேங்காய் பூ போடுறது, இந்த மாதிரி தேங்காய் ஒன்று வியாழக்கிழமையில் உடைக்கணும். இதெல்லாம் பரிகாரம். கஷ்டப்படுற வீட்டில் தேங்காய் வியாழக்கிழமையில் உடைத்து அதில் சமையல் பண்ணி சாப்பிடணும். தேங்காய் சாதம் கூட ஆக்கலாம், கஷ்டம் போகும். தேங்காய் உடைச்சா வியாழக்கிழமையில். இது செவ்வாய்க்கிழமையில் வாழைக்காய் அறுத்தா கஷ்டம் போகும். அதே மாதிரி புதன்கிழமையில் வந்து பாசிப்பயிர், அதாவது பச்சை பயிர் இருக்குது பார்த்தீங்களா, அதை அவிச்சிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். நரம்பு பிரச்சனை கூட தீரும் அதை அவிச்சு சாப்பிட்டா புதன்கிழமையில். இப்படி இந்த 3 விஷயங்களை வந்து கரெக்டாக பண்ணிடுங்க. எந்த காரணத்தை பண்ணிட்டும் உங்கள் கஷ்டங்கள் போகிற வரைக்கும் மாமிச உணவுகளை தவிர்த்துருங்க. முடியாதவங்க அந்த செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் கண்டிப்பாக தவிர்த்துடணும். இப்படி நீங்கள் தவிர்த்து பாருங்கள், ஈஸியாக வந்து பிரச்சனை சால்வ் ஆகும். 3வது என்ன அப்படின்னா, ஓமம் கொஞ்சம் வாங்கி வச்சுங்க. ரொம்ப கம்மி தான் விலை. ஒரு 5 ரூபாய்க்கு ஓமம் வாங்கி வச்சுங்க. பால் சாம்பிராணி வாங்கி வச்சுங்க. நெருப்பு போட்டு கணையம் போட்டு ஓமம், அதில் வந்து வெள்ளை மிளகு நாட்டு மருந்துகளில் இருக்கும், கடையிலையும் கிடைக்கும். வெண்மிளகு அப்படி கிடைக்கலன்னா நாட்டு மருந்துகளில் கண்டிப்பாக இருக்கும். வெள்ளை மிளகு வந்து வாங்கி, வெள்ளை மிளகு, ஓமம், இந்த வசம்பு தூளும் அதில் போடணும். கொஞ்சம் வசம்பு வாங்கி வச்சுங்க. அது ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி வச்சுங்க. அந்த வசம்பு தூள் நல்லா நுணுக்கி ஒரு தூள் போட்டு சாம்பிராணி புகையோடு கலந்து வீடு பூரா கொடுத்துருங்க. அது செவ்வாய்க்கிழமையில் கொடுங்க, வருவாயை அதிகப்படுத்தும். இந்த 3ஐயும் கலந்து கொடுக்கணும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமைன்னு கொடுங்க, பொருளாதார சேர்க்கை ஏற்படும். வியாழக்கிழமை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாகும் பொருளாதார சேர்க்கை கொடுக்க. சீக்கிரமாக உங்களுக்கு உடனே காசு வர்றது இந்த செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். அந்த இதில் கொடுத்தீங்கன்னா தங்க நகை சேர்த்து இதெல்லாம் பின்னால் யோகத்தை கொடுக்கும் வியாழக்கிழமை பண்ணுறது. ஆமாம், இது மாதிரி செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி எந்த காரணம், எருக்கம்பூ இருக்குது பார்த்தீங்களா, எருக்கம்பூ கஷாயம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எருக்கம்பூ, வெள்ளெருக்கம்பூ கிடைச்சா இன்னும் நல்லது. இல்லை இந்த எருக்கம்பூ கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து அப்படியே சுடுதண்ணில் போட்டு வேக விடணும். ஒரு ரொம்பலாம் தேவையில்லை, 2 பூ, 200 ml தண்ணி வேக விட்டு அந்த தண்ணியை குடிச்சிருங்க. எல்லாருமே குடிக்கலாம் குடும்பத்தில். ஆளுக்கு 200 மில்லி. அப்போ ஆளுக்கு 2 பூ. அப்போ 5 பேர் உங்கள் குடும்பத்தில் இருக்காங்க, 2 பூ, 1 லிட்டர் தண்ணி. இதை அப்படியே கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிடணும் வெறும் வயிற்றில். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு வேளை செஞ்சுட்டே வாங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கும், செழுமை ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும். ஆகவே அன்பர்களே, இதை செய்து பயன்பெற்று வாழ்க்கையில் மிக பெரும் பயனை அடைய எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தை வேண்டி விடைபெறுகிறேன். அற்புதம், ஆனந்தம்.